ஹாய் காலை வணக்கம் மக்களே. நாம் பார்த்த நிறைய அனிமி எல்லாமே ஒரு வகையில் ஒரு மாங்காவோட அடாப்ஷனாக தான் இந்த அனிமியாவே கொண்டு வந்திருப்பாங்க. சரி, அப்படி அனிமியா கொண்டு வந்ததுக்கு பிறகு ஒரு சில அனிமிக்கு லைவ் ஆக்ஷன் மூவி அண்ட் சீரீஸுமே ட்ரை பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. அப்படி கொண்டு வந்த சில அனிமியோட லைவ் ஆக்ஷன் சீரீஸ் அண்ட் மூவியோட லிஸ்ட் தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த லிஸ்ட்டில் முதலாவது பார்க்க போகிற அனிமி என்னென்னா ஒரு மாஸ்டர் பீஸான நம்ம அட்டாக் ஆன் டைட்டன் அனிமி தான். இப்போ தான் ரீசெண்டாக நம்ம அமேசான் பிரைமில் அனிமி டைம்ஸில் இந்த அனிமியோட தமிழ் டப்பிங்குமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நிறைய பேருமே இந்த அனிமியை பார்த்துருப்பீங்க. மற்றும் இந்த அனிமியை யாரும் பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா கட்டாயம் இந்த அனிமியை ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு வெத்தான அனிமி. சரி, இந்த அனிமியோட லைவ் ஆக்ஷன் மூவியானது 2015 ஜப்பான்ல இந்த மூவியை பார்ட் 1 பார்ட் 2 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நிறைய பேர் பார்ட் 1க்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சதால பார்ட் 2 கொண்டு வந்திருப்பாங்கன்னு தான் நினைப்பீங்க. ஆனா அப்படி ஒண்ணுமே இல்லை. ஏன்னா இந்த மூவியை எடுக்கையே இவங்க பார்ட் 1 பார்ட் 2 தான் எடுத்திருக்காங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். பார்ட் 1 2015 ஜூலை மந்த்லேயும் பார்ட் 2 2015 செப்டம்பர் மந்த்லேயுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த மூவி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூவி ரிலீஸ் ஆகிற டைமில் மிகப்பெரிய நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் கிடைச்சிருந்தது. ஏன்னா அந்தளவுக்கு மோசமாக இந்த மூவியை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் இந்த மூவியை யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா இதுக்கப்புறமாவும் இந்த மூவியை பார்க்காம இருக்கிறதே நல்லது. எனக்கு சாவ பயத்தை காட்டினாங்க பாருமா, அவங்களுக்கு சாவ காமிச்சிடணும். யாராவது புதுசாக அனிமி பார்க்குறவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நாம ரெக்கமெண்ட் பண்ணுற அனிமி லிஸ்ட்டில் டாப் 3ல டெத் நோட் அனிமியுமே இருக்கும். அப்படி இருக்கிற இந்த டெத் நோட் அனிமியுமே லைவ் ஆக்ஷன் பண்ணுறன்ற பேரில் படு மட்டமாக பண்ணியிருப்பாங்க. சார் வடகரியாலும் தொடகரியாலும் போலாகுது. சாப்பிடுங்க சார், சாப்பிடுங்க சார். இந்த அனிமிக்குமே லைவ் ஆக்ஷன் மூவியை நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் தான் தயாரிச்சிருக்காங்க. முக்கியமாக நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் இந்த டெத் நோட் அனிமிக்கு மட்டும் இல்லாமல் நிறைய அனிமிக்குமே இவங்க தான் லைவ் ஆக்ஷன் மூவியுமே தயாரிச்சிருப்பாங்க. சும்மா இருக்க முடியாதடா. சரி, அடுத்து நம்ம சோம் 100 பக்கெட் லிஸ்ட் ஆஃப் டெத் இந்த அனிமியோட லைவ் ஆக்ஷன் மூவியுமே நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் தான் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக நம்ம கிரஞ்சி ரோலில் இந்த சோம் 100 பக்கெட் லிஸ்ட் ஆஃப் டெத் அனிமியோட தமிழ் டப்பிங்குமே அவைலபிளாக இருக்குது. யாரும் பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா மூவியை ஸ்கிப் பண்ணிட்டு இந்த அனிமியை ட்ரை பண்ணி பாருங்க. அனிமி உண்மையிலேயே வெஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக மை ட்ரெஸ் அப் டார்லிங் அனிமியோட லைவ் ஆக்ஷன் மூவியுமே போன வருஷம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட், அதுல உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. இந்த அனிமியோட தமிழ் டப்பிங் நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட இந்த மை ட்ரெஸ் அப் டார்லிங் அனிமியோட சீசன் 2 இந்த வருஷம் ரிலீஸ் ஆகாம இருக்குது. சரி, இந்த லிஸ்ட்ல அடுத்த பார்க்குற அனிமி என்னன்னா நம்ம டிராகன் பால் தான். இந்த டிராகன் பால் அனிமி சீரிஸுக்குமே ஒரு லைவ் ஆக்ஷன் மூவியை 2009 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக எந்த அளவுக்கு மோசமாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மோசமாகவே பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இந்த அனிமிக்கும் லைவ் ஆக்ஷனுக்கும் சம்பந்தமே இருக்காத அளவுக்கு இந்த மூவி எடுத்திருப்பாங்க. What to talk? No words. Crying is only coming. சரி, இந்த லிஸ்ட்டில் அடுத்து பார்க்க போகிற அனிமி என்னென்னா விக்டரி அனிமி லிஸ்ட்டில் நிறைய பேர் பிலிச் அனிமியுமே சொல்லுவாங்க. இப்படி இந்த பிலிச் அனிமியுமே 2018 லைவ் ஆக்ஷன் மூவியாக நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் தான் கொண்டு வந்திருப்பாங்க. முக்கியமாக இந்த மூவிக்கு எதிர்பார்த்த அளவுக்கு ரெஸ்பான்ஸுமே கிடைச்சிருக்காது. ஏற்கனவே நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன அனிமியோட லைவ் ஆக்ஷன் மூவியோட கம்பேர் பண்ணுங்க இது கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். நோயன்னு நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? இல்லையே, நான் உங்களை பணக்காரனா இல்ல நினைச்சிட்டு இருக்கேன். சரி, அடுத்ததாக கோஸ்ட் இன் ஷெல் அனிமியோட லைவ் ஆக்ஷன் மூவியுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மூவியில் நம்ம பிளாக் வீடோவில் நடித்த ஸ்கார்லெட் ஜோன்சன் தான் நடிச்சிருக்காங்க. கதை இப்படி போகுதா? என்னதான் இது ஒரு ஜாப்பனீஸ் அனிமியோட அடாப்ஷனாக இருந்தாலுமே இது ஒரு அமெரிக்கன் மூவி மாதிரி தான் எடுத்திருப்பாங்க. முக்கியமாக ஜாப்பனீஸில் ஒரு நெகட்டிவான ரெஸ்பான்ஸ் இந்த மூவிக்குமே கிடைச்சிருந்தது. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா. சரி, அடுத்ததாக நம்ம அலைஸ் இன் போர்டர்லேண்ட் அனிமியோட ஒரு லைவ் ஆக்ஷன் சீரிஸுமே நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அலைஸ் இன் போர்டர்லேண்ட் மாங்கா அண்ட் அனிமியோட பெஸ்ட் அடாப்ஷனாக இந்த லைவ் ஆக்ஷன் சீரிஸை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக இந்த அனிமியில் முதல் 4 எபிசோட் தான் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த லைவ் ஆக்ஷன் சீரிஸாக கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய ரெஸ்பான்ஸுமே கிடைச்சிருந்தது. அதுக்கப்புறமா சீசன் 2 கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ சீசன் 3 இந்த வருஷம் செப்டம்பர் மந்தில் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. யாருக்கும் உங்களுக்கு ஸ்குவிட் கேம் சீரிஸ் மாதிரி ஒரு வெப் சீரிஸ் பார்க்கணுமெண்டா இந்த அலைஸ் இன் போர்டர்லேண்ட் வெப் சீரிஸுமே ட்ரை பண்ணி பாருங்க. முக்கியமாக இது தமிழ் டப்பில் அவைலபிளாக இல்லை. ஸோ அதனால சீசன் 3 ரிலீஸ் ஆகிற டைமில் இந்த வெப் சீரிஸோட தமிழ் டப்பிங்குமே நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் எதிர்பார்க்கலாம். இந்த லிஸ்ட்டில் அடுத்து பார்க்க போகிற அனிமி என்னன்னா நம்ம ஒன் பீஸ் தான். சோலி முடிச்சு
முக்கியமாக ஒரு அனிமியோட பெஸ்ட் லைவ் ஆக்ஷன் அடாப்ஷன் இந்த ஒன் பீஸ் தான் நிறைய பேருமே சொல்லுவாங்க. நம்புற மாதிரி அங்க இருக்குது. இந்த சீரீஸுக்குமே நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல மிகப்பெரிய ரெஸ்பான்ஸும் ஒரு நல்ல ரீச்சுமே கிடைச்சிருந்தது. சீசன் 2மே இப்போ ரிலீஸ் ஆகுமே இருக்குது. காத்திருப்போம். சரி, இந்த லிஸ்ட்ல அடுத்ததாக ஃபுல் மெட்டல் அல்கெமிஸ்ட் என்ற அனிமியோட லைவ் ஆக்ஷன் மூவியுமே கொண்டு வந்திருக்காங்க. மொத்தம் 3 மூவி கொண்டு வந்திருக்காங்க. இதுக்குமே நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் கிடைச்சிருந்தது. 3வது மூவிக்கு ஓரளவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸுமே கிடைச்சிருந்தது. இதையுமே நம்ம நெட்ஃபிளிக்ஸ் தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஐயோ மீண்டும் மீண்டுமா? சரி, அடுத்ததாக நம்ம அசாசினேஷன் கிளாஸ் ரூம் அனிமிக்கு லைவ் ஆக்ஷன் மூவியுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இந்த அசாசினேஷன் கிளாஸ் ரூம் அனிமியோட தமிழ் டப்பிங்குமே நம்ம கிரஞ்சி ரோலில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரும் பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா தமிழ் டப்பிங்குமே ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு ஓரளவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸுமே கிடைச்சிருந்தது. சரி, அடுத்ததாக நம்ம எரேஸ் அனிமியோட லைவ் ஆக்ஷன் மூவியுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மூவிக்குமே ஒரு நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் கிடைக்கும்னு நினைச்சாங்க. ஆனால் இந்த லைவ் ஆக்ஷன் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருப்பாங்க. சரி, இந்த லிஸ்ட்டில் பார்த்த நிறைய அனிமிக்கு ஒரு நெகட்டிவான ரெஸ்பான்ஸ் தான் கிடைச்சிருக்குது. அது என்னன்னா, நம்ம அனிமியில் எத்தனையோ எபிசோடில் பார்த்ததை 2.5 மணி நேரத்தில் ஒரு மூவியாக கொண்டு வரைக செட் ஆகாத மாதிரி தான் இருக்கு. சரி, இந்த லிஸ்ட்டில் பார்த்த அனிமிலே உங்களுக்கு எந்த அனிமியோட லைவ் ஆக்ஷன் சீரீஸோ மூவி பிடிக்கல என்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. மற்றும் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் மறக்காம நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்குமே நமக்கு மோட்டிவாகவும் இருக்கும். இதுவரைக்கும் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்யூ.